சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாம்பழ ஹல்வா. இப்போ மாம்பழ சீசனுங்கிறதுனால நிறைய விதவிதமாக மாம்பழம்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நாம் பங்கனப்பள்ளி மாம்பழத்தை வச்சு ஒரு ரொம்பவே சுவையான ஹல்வா செய்ய போகிறோம். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். மாம்பழ ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? நாம் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறது ஒரு பெரிய சைஸ் பங்கனப்பள்ளி மாம்பழம். அதனால் ஒரு மாம்பழம் போகும். வேறு எந்த வெரைட்டி ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நார் இல்லாத மாம்பழமாக பார்த்து வாங்கணும். மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு நறுக்கி ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக விழுதாக அரைச்சிக்கணும். ஒரு அகலமான பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அதை நல்லா பேன் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் சூடாயிடுச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ பல்ப்பு, அதாவது விழுதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். மாம்பழ விழுது கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போது இதில் ஒரு சின்ன டம்ளரில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் விட்டு நல்லா கலந்துக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை அதில் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். இப்போ சர்க்கரை உருகி நல்லா தண்ணி ஆயிடுச்சு. அதில் 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது பல்ப்பு கட்டி ஆகிட்டே வருது பாருங்க. இப்போ இதில் முந்திரி பருப்புடைய பவுடர் சேர்க்கலாம். நான் 10 முந்திரியை எடுத்து பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா கிளறிக்கணும். முந்திரி பவுடரை சேர்த்தா நல்ல சுவையாக இருக்கும் இந்த ஹல்வா. இப்போது ஹல்வா நல்லா கெட்டியாகிட்டே வருது. நாம் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு கலக்கணும். ஸ்டவ்வை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஹல்வா கிளறணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போது நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஹல்வா ஒட்டாமல் திரண்டு வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஹல்வா மேலே குங்குமப்பூ தூவிட்டு நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அது மேலே தூவிடணும். அவ்வளவுதாங்க, சூடான சுவையான மாம்பழ அல்வா தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.